எங்களை பொறுத்தளவு ராகுல் காந்தி வாழ்க சொல்லுவோம் சார். அவர் இருந்தால் தான் சார் காங்கிரஸ் முடிப்பாரு. காங்கிரஸ் தோல்வி அடைந்தா அவர் தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கணும். ஜோடோ யாத்திரைன்னு போனார். சுப்ரீம் கோர்ட் கிழிக்கின்னு கீழ்ச்சிருக்கான் பார்த்தீங்களா? 2000 ஸ்கொயர் சதுர கிலோமீட்டருக்கு ஏதோ சைனா பிடிச்சி எங்கே பிடிச்சிருந்தா தெரியாதுமா. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படியே பேசுவாங்க. இப்போ 27 பேர் செத்தாங்க. அதை போய் சாவடிச்சவனுக்கு தேடி கண்டுபிடிச்சி சொல்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்திய நாட்டு உள்ள தீவிரவாதி இவன் தான் கண்டுபிடிச்சி தேடி சொல்றாங்க. அதை போய் குறை சொல்லி பேசுறாங்கன்னா இவங்களாம் என்ன நாட்டுப்படுத்திட்டு நாங்க தேச துரோகிங்க இவங்களாம். தேவையில்லாமல் இந்த பீகாரில் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் மக்கள் அந்த ஓட்டர் ஐடிலேருந்து நீக்கினாங்க. இவங்க எல்லாமே ஃபோர்ஜரி தான் அப்படின்ற மாதிரி அதை எப்படி பண்ணுவாங்க? அதை எப்படி பண்ணுவாங்க? உங்களுக்கு கரெக்டான ஐடென்டிட்டி தான் போய் மாற்றுவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீ வெளிநாட்டு வந்து நீ ஐடி கிரியேட் பண்ணியிருக்கிற. தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தேவையானதை மட்டும் வச்சுக்கிறீங்க. பாஜகவுக்கு தேவையான அதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. தேர்தலான சட்டத்துல இடம் இருக்காது. உனக்கு உரிமை இருந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம். உனக்கு ரைட்ஸ் இருந்தா கோர்ட்டுக்கு போகலாம். ஆதாரம் இருந்தா நிச்சயமா கோர்ட்டுக்கு போகலாமே. நீ தேர்தல் கமிஷனை சேலஞ்ச் பண்ணலாமே சார். இவங்களை பொறுத்தளவு ஏன்னா ஒரு இஷ்யூஸ் வேணும். அங்க அந்த ரிபன் அந்த இதுக்கு பின்னாடி நிறைய மக்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராட்டத்தில். ஆமா சார். கார்பரேஷன் பாருங்க எவ்வளவு கொடுமை சார். கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ பெரிய இஷ்யூ ஒன்று மேயருக்கும் சேகர் பாபுக்கும் கான்ட்ரவர்சி உருவாக்குற இது பஸ்மாசன் கதை மாதிரி மேயர் பிரியா வந்து ஆன்டி சேகர் பாபு ஆயிட்டாங்களாமே. பார்க்கல நியூஸ்ல பார்க்கல நீங்க. அரசியல் எலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆட்சியில மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது? நீ மக்கள்கிட்ட கேட்குறீங்களா? கார் கொடுப்பாங்க சார். எங்களுக்கு இலவச பஸ்ஸே வேணாம்பாங்க சார். அதிமுகவுக்கு பாஜகவுக்கும் என்ன ஜெல்லாகலன்னு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க மீட்டிங் பாக்குறீங்களா? என்ன ஜெல்லாகல? எடப்பாடியார் எதிர்கட்சியில் பேசுறாருல, பப்ளிக் போறாருல, பிரச்சாரத்துக்கு போறாருல, ஆமா மீட்டிங்லாம் பாக்குறீங்களா? யாரும் ஜெல்லாகலையா? ஒரு மாவட்டத்தில் அந்த சீனியர் லீடர் வந்துடுறாங்க. ஓபிஎஸ் கைவிட்டுட்டீங்களே ஒரு பக்கம். மக்கள்கிட்ட போகணும். தான் பையன் தான் குடும்பம் இவங்க அரசியல் இருக்கணும். அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. எடுத்துக்காட்டு வரலாம். துரோகத்துக்கு ஏற்றுக்க முடியாது சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவை சேர்ந்த எம்ஜிஆர் நகர் வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஓகே சார். ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் சொல்றீங்க. ஆனா அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பாரதத்திற்கு எதிராக இருக்கும் போல இருக்கிறதுன்னு நீதிபதியே ரீசெண்டா கண்டிப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்க சார். அதனாலதான் சார் எங்களை பொறுத்தளவு ராகுல் காந்தி வாழ்க சொல்லுவோம். ஏன் சார்? அவர் இருந்தா தான் சார் காங்கிரஸ் முடிப்பாரு. காங்கிரஸ் தோல்வி அடைந்தா அவர் தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கணும். அவர் இருந்தா காங்கிரஸ் தெரிஞ்சுட்டே போகும். பாஜக காங்கிரஸ் உருவாக்குனது எதுக்காக உருவாக்குனாங்க? சுதந்திரத்துக்காக உருவாக்குன கட்சி. சுதந்திரம் கிடைச்ச உடனே காந்தி என்ன சொன்னாரு? அந்த காங்கிரஸ் முடிச்சிருங்க, க்ளோஸ் பண்ணுங்க சொன்னாரு. ஆனா நேரு குடும்பம் அந்த காங்கிரஸை வச்சு பயன்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. ஸோ இப்போ அந்த நேரு குடும்பமே தானே முடிச்சுடுவாங்க கட்சி. ராகுல் காந்தி தான் அதுக்கு ஆணி வேறா செயல்பட்டு இருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த இப்போ சொல்றதெல்லாம். ஏங்க இந்திய நாட்டை குறை சொல்றான். அவன் யாரா இருந்தா என்னங்க? அவன் எவ்வளவு பெரிய அதிபராக இருக்குங்க. அவனை போய் வாழ்கன்னு சொல்ற நீ? ஜோடோ யாத்திரைன்னு போனாரு, கேள்விப்பட்டீங்களா? ஆமா. அதுல சுப்ரீம் கோர்ட் கிழிக்கின்னு கீழ்ச்சிருக்கான் பார்த்தீங்களா? 2000 ஸ்கொயர் சதுர கிலோமீட்டருக்கு ஏதோ சைனா பிடிச்சி எங்கே பிடிச்சிருந்தா தெரியாதுன்றான். ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படியே பேசுவாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் முன்னாடி ஜோடோ யாத்திரை போகும்போது வந்து அது ஒரு காமெடி யாத்திரை தெரியுமா உங்களுக்கு? பார்த்துறீங்களா? அதை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை ஃபுல் டீம் இறக்கிற நார்த்ல இருந்து ஒன்று இறக்கிட்டாங்க. அது ஒரு ஜோடோ யாத்திரை இல்லை. அது வேற யாத்திரை சொல்லலாம். இவருடைய என்ஜாய்மெண்ட் யாத்திரை அது. அது அவங்களுடைய கேரோ வேணுன்னா. ஸோ இவங்க வந்து இவரை பொறுத்தவங்க என்ஜாய் ஜாலி மேனுங்க. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க. பிஜேபிலாம் அப்படி இல்லைங்க. நாட்டுக்காகவே 1925 சங்கம் ஆரம்பிச்சு எதுக்காக ஆரம்பிச்சாங்க? நாடை ஒருங்கிணைக்கணும்னு ஆரம்பிச்ச சங்கம் அது. அவங்க வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லை. அவங்களோட ஒரு பாட்டு தான் என் கட்சி. எப்படி இருப்போம்னா மோடிஜி இருக்காரு. அவருக்கு என்னங்க, அவங்க அம்மா இறந்தப்ப என்ன பண்ணாரு? அந்த 2 hours கட்சி படோபம் எதுவுமே கூட்டு போல. அவர் போனால் எடுத்து வச்சுட்டு அம்மாவை சாந்தி பண்ணிட்டு வந்துட்டார். அப்படியே இருக்காங்க நீ காங்கிரஸ்காரங்க.
ஏன்னா அவர் வளர்ப்பு அது மாதிரிங்க. எங்களுடைய ஒரு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு அது மாதிரி. இங்கே அப்படி இல்லையே. இது ஜாலியெல்லாம் வந்திருக்காங்க. இத்தாலி காங்கிரஸ் இது, இந்திய காங்கிரஸ் இல்லையா? இத்தாலி காங்கிரஸ் இது. ஃபர்ஸ்ட் இந்திரா காங்கிரஸ், அதுவும் இத்தாலி காங்கிரஸ். இப்போ அவர் நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் நடுவில் காணாமல் போயிடுறாரு. எங்கே போறாரு தெரியுமா? சொல்லுங்க. எதிர்கட்சியில் எங்கே போறாரு தெரியுமா? இருக்குமா? மானத்துல போறாருன்னு தெரியும், எங்க போறாரு தெரியலையே. அதான் ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலி அது மாதிரி. எங்களை பொறுத்தவரை அவர் இருக்கணும். அவர் போகக்கூடாது. இந்த கட்சியில் இருக்கணும். அவர் சீக்கிரமா தலைவரும் ஆயிடணும். அப்பதாங்க இந்த கட்சி நல்லா இருக்கும். எங்களோட எந்த கட்சி? அந்த கட்சியா? பிஜேபி. ஏன்னா எங்களோட முத் காங்கிரஸ் தான் எங்களோட இது. காங்கிரஸ் இல்லா இந்தியா, அதான் எங்களுடைய ஒரே ஸ்லோகன். அது அவரும் எங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு. இப்போ 24 முடிச்சுச்சா, 29 ஓரளவுக்கு முடிச்சுடுவார். இவ்வளோ எதிர்ப்பு வந்து நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி கொண்டுட்டோம்ல. 100 சீட்டு 99 100 தானே வந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ இது பண்ணீங்க, எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. எங்கள் ஸ்கீம்ஸ் சார், நாங்கள் கொடுத்த இப்போ தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எல்லாத்தையும் பண்ணிட்டோம் சார். நாங்கள் 19 24 வரலும் எது பண்ணல. 1949 போன சுதந்திரத்தை 2019 மோடி கொண்டு வந்தார் காஷ்மீருக்கு சார். இப்போ 27 பேர் செத்தாங்க. அதை போய் சாவடிச்சவனுக்கு தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்திய நாட்டு உள்ள இருக்க தீவிரவாதி இவன் தான் கண்டுபிடிச்சி தேடி சொல்கிறாங்க. அதை போய் குறை சொல்லி பேசுகிறாங்கன்னா இவங்களாம் என்ன நாட்டுப்பட்டுருக்கோம்? நாங்கள் தேச துரோகிங்க இவங்களாம். நீ காங்கிரஸ் தலைமை தேச துரோக தலைமை தான். அது எப்படிதான் அந்த பழைய காங்கிரஸ்காரங்களாம் இருக்காங்கன்னு தெரியல. நீங்க மொத்தமா காங்கிரஸ் இல்ல, பழைய காங்கிரஸ்காரங்களாம் இவங்க கூட எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல. அதுலதான் ஒரு கருத்து கேட்கிறேன். சசி தரூர்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது இது மாதிரி 100ல ஒரு 2% 1% இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் பிரணாப் முகர்ஜி இருந்தாரு. என்ன சொல்லுங்க காங்கிரஸ்காரர், ஆனா நாட்டுப்பற்று உள்ளவர். இந்திய ஜனாதிபதியா இருந்தாரு. அவருக்கு இவங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் பிடிக்கல. காங்கிரஸ்ல இருந்து இது மாதிரி இருக்க என்ன காரணம்? அவங்க நாட்டுப்பற்றுக்கு இந்த குந்தகம் வந்தா விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களாம். இப்போ நான் வந்து என் நாட்டை கேவலமாக விட மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் என் நாடு, அப்புறம் தான் எல்லாமே. இவன் அதான் சார் கரெக்டாக நாங்கள் பேர் வச்சுருக்கோம். என்னன்னு பப்புன்னு. நாங்கள் இயற்கையாகவே உங்களை மாதிரி மீடியாஸ்லாம் சேர்ந்து வச்சுருக்கோம் பப்புன்னு. காமெடி பர்சன். இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? இன்னொன்று இவங்களோட நோக்கமே சார் இந்திய பிரிவினையாக்கணும், பிரிவினைவாதம் பண்ணணும். இப்போ கேரளாவில் எவ்வளோ கேண்டிடேட் இருக்காங்க காங்கிரஸில். அங்கேருந்து பப்பு இங்கே வந்து நிற்கணுமா வயநாட்டில்? ஏன்? மைனாரிட்டி மக்களை ஏமாற்றி ஜெயிக்கிறதுக்கு. இப்போ அவங்க தங்கச்சி கூட்டு வந்துருக்காரு, அக்காவை. ஸோ அதாவது மைனாரிட்டிஸை எப்படிலாம் ஏமாற்றணும்னா அது வந்து மேலே வந்து காங்கிரஸ், இங்கே வந்து நம்ம திராவிட கலாச்சாரம் தெரியும்ல, திராவிட மாடல். மைனாரிட்டி மக்களை ஏமாற்றி குழப்பப்படுத்துகிற ஒரே கட்சி ஆல் இண்டியாவில் காங்கிரஸ், இங்கே வந்து திராவிட மாடல். நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் நாங்கள் முடிப்போம். கிட்ட நெருங்கிட்டோம். 26 நிச்சயமா பெரிய மாற்றம் வரும். இப்பயே கூட்டணி வந்தவொடனே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. முதலமைச்சருக்கு என்ன பேசுறான்னு தெரியல. அவரே பதட்டம் ஆயிட்டாரு இப்ப. ஏன்னா ஏடிஎம்கே கூடயும் பிஜேபி கூடயும் சேர்ந்த உடனே பதட்டம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. இவங்க சேர மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்கலாம். ஏங்க அப்பேற்பட்ட சரத்பவாருடைய கடிகார சின்னம் அஜித் பவார் இருக்கு சார். வில்லு அம்பும் ஷிண்டே கிட்ட இருக்குது. நீங்களாம் ஏமாத்துறோம். அது நீங்க ஊழல்லையே ஊறி போயிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் ஊழல். இந்திய நாட்டோட சட்டத்தை மதிக்கிறது இல்லை. கேட்டா தனி தமிழ்நாடுக்கு தனி பாலிசின்னு. இன்னைக்கு ஒரு சில விஷயம் பாருங்க. நீட் எக்ஸாம் நீங்க பாமர மக்கள் நீட் எக்ஸாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்னு அதை வச்சு இப்போ 4 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாரு? ஒரே கையெழுத்துல முடிச்சிடுவோன்னாரு நம்ம சின்னவர். என்ன பண்ண முடிஞ்சிச்சு? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சார். இது மத்திய அரசோட ஆர்டர்ல. இது நீட் எப்படி வந்துச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். போய் கோர்ட்ல கேஸ் போடுங்க. தீர்மானம் நிறைவேற்றுறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அப்படியே பவுன்ஸ் ஆகிடும் பக்கம். அதனால பிஜேபி கவர்மெண்ட் நாடு நல்லா இருக்கணும். இப்போ நான் பாருங்க, அதிகபட்சம் 10 வருஷத்துல 3ஆவது இடம் வந்துடும். 4ஆவது இப்போ 5ஆவது இடத்துல இருக்கும், 4க்கு வந்துடும், 3க்கு வந்துடும் எக்கானமியில். இப்போ ட்ரம்ப் சொல்றாருல்ல, அங்கே என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஸ்லோவாக நம்ம டாலரோட வேல்யூ காலியாகிட்டே இருக்கு. மெயினாக வந்து பஹ்ரைன் இது இந்த ரஷ்யா வார் நடந்துச்சுல, அப்போ நம்ம பெட்ரோலியம் வாங்க ஆரம்பித்தோம். ஆமாம். அது வந்து அப்போ வந்து ஜனாதிபதி வந்து ரஷ்யாவில் வந்து இவர் இல்லை, பைடன். நம்ம வாங்க ஆரம்பித்தோம். நம்ம ருபேல வாங்க ஆரம்பிச்சிட்டோம், டாலர்ஸில் வாங்கலை.
ஸோ இந்த பிரிட்டோ கண்ட்ரிஸ் சேர்றாங்கல்ல அதெல்லாம் வந்து அப்போ அமெரிக்க பொருளாதாரத்தை குறைக்கும். பிரிக்ஸ் மாநாடு இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம நாட்டை குறைக்கும், நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்துக்கு முன்னே கொண்டு வரும். அது அமெரிக்காவுக்கு பெரிய அடி. இதெல்லாம் தான் காரணம். நான் இப்போ அதாவது மோடிக்கு ரொம்ப நண்பர் தான் சார். ஒரு உலகத்திலேயே பெரிய நாடு, வல்லரசு, அவர் ஜனாதிபதி பேசாமல் இருப்பாங்க. பேசினா தானே நம்ம பிரதமருக்கு நம்ம நாட்டுக்கு மரியாதை. அதனால அவர்கிட்ட பேசினதுக்காக அவர் பாருங்க வரி போட்டாருன்னா அவன் நாட்டுக்கு தானே பார்ப்பான். நம்ம விட்டு கொடுத்தோமா இன்னைக்கு? நம்ம தலைவர் சொல்லிட்டார்ல, என்ன சொன்னார் நம்ம பிரதமர்? உன் பொருள் இங்கே இந்திய பொருள் வாங்குன்ட்டார்ல, பழைய மாதிரி வாங்காதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல. இப்போ லண்டன் போனார், 0 டாக்ஸ் நம்ம பொருளுக்கு அங்கே யூகேல. ஸோ ஒரு நாட்டிலையும் போய் நம்மளோட பொருளாதாரத்தை வளர்க்க பார்க்குறாரு. அது அவர் பாதிக்குது. ஏன்னா இப்படியே ஒரு 5 வருஷம் போச்சுன்னா டாலர்ஸோட இது குறைய ஆரம்பிச்சுன்னா அவங்க வேலையே போயிடுமே. அதனால மோடியுடைய பாலிசிஸ் வந்து இந்திய நாட்டை ஒரு இமி கூட விட்டு கொடுக்க மாட்டார். நாடு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையை, அவர் நாடு தான் அவருக்கு முக்கியம். பார்ட்டி கூட அப்புறம் தான் இருக்கும். அது மாதிரி 14 கட்சி நம்ம இந்தியாவுக்கு ஒரு பொக்கிஷம். அந்த 13 வருஷம் 12 வருஷம் ஆட்சி காலம் 2014 14 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து ராகுல் காந்தி இருக்கிறவங்களும் நாங்கள் தாங்க, காங்கிரஸ் இல்லை. அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்க உள்நாட்டுல அதாவது தேவையில்லாமல் இப்போ பீகார்ல பார்த்தீங்கன்னா 65 லட்சம் மக்கள் அந்த ஓட்டர் ஐடில இருந்து நீக்கினாங்க. இவங்க எல்லாமே ஃபோர்ஜரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம். ஆமா சார், தமிழ்நாட்டில் பண்ணும். அது மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுன்ற அது மாதிரி இந்தியா ஃபுல்லா பண்ணும், நிச்சயமா பண்ணும் சார். நீங்க இப்போ பங்களாதேஷ்ல போய் நீங்க ஓட்டு போட முடியுமா? பாகிஸ்தான்ல போய் ஓட்டு போட முடியுமா? லண்டன்ல போய் ஓட்டு போட முடியுமா? ஸோ அதை கண்டுபிடிச்சி நீக்கிறது தப்பா கேட்குறேன் நான். பண்ணது கரெக்ட் சார். அதாவது பார்டரில் இப்போ பங்களாதேஷ்ல நம்ம வெஸ்ட் பெங்கால் அது பண்ணும். பண்ணாதான் சரியான ஃப்ரீ அண்ட் ஃபேர் இந்தியன் எலெக்ஷன் நடக்கும். வெளிநாட்டு தேர்தல் இல்லை, இந்திய நாட்டில் தேர்தல். இது வெளிநாட்டு தேர்தல் இல்லை, வெளிநாட்டை தூக்கி போடுங்க. உள்ள இருக்க இந்திய நாட்டினரே நிறைய பேர் மாறி அது எப்படி பண்ணுவாங்க? அது எப்படி பண்ணுவாங்க? உங்களுக்கு கரெக்டான ஐடென்டிட்டி தான் போய் மாற்றுவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீ வெளிநாட்டில் வந்து நீ ஐடி கிரியேட் பண்ணியிருக்கிற. இப்போ தமிழ்நாட்டில் அக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க, நிச்சயமா பண்ண மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் பண்ணுவாங்களா? இந்த கவர்மெண்ட்டுக்கு அது அண்ணன் என்னமே இல்லை. அவங்களுக்கு இன்னும் 1000 பேர் சேர்த்துப்பாங்க. என்ன அவங்களுக்கு விசா எல்லாம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வேண்டியது ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு. மைனாரிட்டி யாரும் தான் உள்ளே சேர்த்துப்பாங்க. அதனால அது இந்தியா ஃபுல்லாக பண்ணும். இது மாதிரி சார் ஒரு நாட்டோட விசா வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், எவ்வளோ கஷ்டம் ஒரு விசா வாங்கணும்னா. ஒரு நாட்டு உள்ள போகணும் எவ்வளோ கஷ்டம். எதுக்கு நம்ம பாஸ்போர்ட்லாம் வச்சுக்கிறோம்? ஒரு நேரம் பார்டர்லேருந்து வந்துடுவான், வந்தவொடனே நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் கூலி வேலை பார்ப்பான், பார்த்துட்டு சைலண்ட்டாக ஆதார் கார்டு போட்டு மெம்பர் ஓட் லிஸ்ட்டில் பேர் வந்துட்டு விட்டுலாமா? கண்டுபிடிக்கணும்ல அதை. அதானே பண்ணிருக்காங்க. அது எப்படி தப்பாகும்? இந்தியா ஃபுல்லாக பண்ணணுன்ற நான் சார். இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பங்களாதேஷ், பர்மா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து துபாய் வந்து இந்தியா தான். ஸோ கூலி வேலைக்கு வந்து ஒரு நாளுக்கு 1000 ரூபா சம்பளம் கிடச்சுன்னா அவன் சாப்பாடுலாம் போய் நிற்கும், பெரிய பணம் நிற்கும். வேலைக்கு வர்றான். அவனை போய் என்ட்ரி பண்ணதே இல்லீகல் என்ட்ரி. எல்லாமே இல்லீகல் என்ட்ரி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நாடு கடத்தணும். இல்லை அவங்களுக்கு ரெஃப்யூஜி போட்டு சாப்பாடை போட முடியும்? அவனும் வாரில் வந்தவங்க இல்லையே, இல்லீகலாக பார்டர் கிராஸ் பண்ணி வந்தவங்க தானே. நிச்சயமாக பண்ணது கரெக்ட். அது மாதிரி பண்ணாதான் நாட்டு சீர்திருத்தம் ஆகும் சார். நம்ம ஸ்கீம்ஸ்லாம் அவங்களுக்கு போகுது சார். அவர் வைக்கிற என்ன குற்றச்சாட்டு, உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிறீங்க, பாஜகவுக்கு தேவையான அதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. தேர்தல் சட்டத்துல இடம் இருக்காது. உனக்கு உரிமை இருந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம், உனக்கு ரைட்ஸ் இருந்தா கோர்ட்டுக்கு போகலாம். உன்னோட ஓட்டு உரிமையை எடுத்துட்டாங்கன்னா உனக்கு பக்கான ஐடென்டிஃபிகேஷனோ ரைட்ஸோ இருந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்ல. இந்த தேர்தல் ஆணையம் இந்த கேள்வி கேட்டுருந்துச்சு ராகுல் காந்தியை பார்த்து. ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அதான் சொல்றோம் நாங்களும். ஆதாரம் இருந்தா நிச்சயமா கோர்ட்டுக்கு போகலாமே. நீ தேர்தல் கமிஷனை சேலஞ்ச் பண்ணலாமே சார். இவங்களை பொறுத்தளவு ஏன்னா ஒரு இஷ்யூஸ் வேணும். இஷ்யூஸ்க்கு எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல நடக்க விடுறாங்களா சொல்லுங்க? ஒன்று நடத்த விடுறாங்களா? இவங்க இருக்கிற 100 பேர் தான் இவங்க நடத்த விடுறாங்களா? இங்கே ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிட ஒரு 39 பேர் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காங்களா? போயிட்டு பார்த்தீங்களா? அதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதாங்க? பப்புவை பற்றி வேணும் சார் எங்களுக்கு. பப்பு இல்லா இந்தியா வந்து பிஜேபி வளராது. பப்பு இருந்தால் தான் காங்கிரஸ் முடிச்சுட்டே இருப்பார். அவர் 2029 நிச்சயமா இன்னும் 100லேருந்து 50 வந்துடுவார்.
இப்போ நிறைய இந்த ராகுல் சார், காந்தியின் சீனியர் லீடர்ஸ் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் வெறுப்புல இருக்காங்க சார். பப்பு மேல எல்லாம் என்ன இவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான், பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு. அது நீங்க பாத்துருப்பீங்க, எவ்வளவு பேர் பாக்குறீங்க. சைட் கிராஸ் பேசிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, பப்பு பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சு இந்தியாவிற்கு எதிரான தேச துரோக விஷயத்த எந்த இந்தியனும் ஏத்துக்க மாட்டான் சார். அது ஒரிஜினல் காங்கிரஸ் இருப்பாங்க சுதந்திர காலத்துல, காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக இருந்த காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்கிறவங்க இப்ப ஓட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2 to 5% ஓட்டு இருக்குது. என்ன ஓட்டு நினைச்சிங்க அது? இந்த காங்கிரஸ் சேர்த்து வச்ச ஓட்டா? அந்த காலத்துல சுதந்திர குடும்பம்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் குடும்பம்னு. இப்போ வந்து மேக்சிமம் நேஷனல் பார்ட்டியில ஓட்டு போடுறதெல்லாம் பிஜேபிக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலேயே. அது இப்போ மாறிட்டு தான் இருக்கு. அவங்க தான் சார், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நாடு தேச விரோதத்தை ஏத்து சார். இந்தியன் மிலிட்டரியை குறை சொல்ல நிமிஷம் ஏத்துப்பீங்க நீங்க. நம்ம நிம்மதியை பேசிட்டு இருக்கோம், அது காரணம் அவங்க சார். நீங்க உட்காந்து ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க இதே நீங்க இஸ்ரேலில் உட்காந்து பேச முடியுமா? நீங்க பூமி கடையில் தானே பேசிட்டு இருக்கான் ஒரு பேச்சுவார்த்தையும். நாள் இது பேச முடியுதா? முடியல. லெபனான்ல முடியுமா? இப்போ ரஷ்யாவில் பார்டர்ல முடியுமா? முடியாதுல்ல. அதனால இந்திய ராணுவத்தையோ இந்திய சட்டத்திட்டத்தையோ இந்திய மக்களையோ நாட்டுடைய பெயரையோ குறை சொல்ற யாரா இருந்தாலும் தேச விரோதம் சார் எங்களுக்கு. ஓகே சார். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு திமுகவின் ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு? பயங்கரமா சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார். சூப்பரா இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறீங்களா நீங்க? சேகர் பாபு ஒரு பக்கம் பின்னி வடல் இருக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியாது அவங்க. இனிமேல் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அங்க அந்த ரிபன் அந்த இதுக்கு பின்னாடி நிறைய மக்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு. ஆமா சார், கார்பரேஷன் பாருங்க எவ்வளவு கொடுமை சார், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். அந்த இத்தனை பெரிய இஷ்யூ ஒன்று மேயருக்கும் சேகர் பாபுக்கும் கான்ட்ரவர்சி உருவாக்குற இந்த பஸ்மாசன் கதை மாதிரி மேயர் பிரியா வந்து ஆன்டி சேகர் பாபு ஆயிட்டாங்களாமே. பார்க்கல, நியூஸ்ல பார்க்கல நீங்க. அதனால ஜாலியா இருக்கு, இவங்க முடிச்சிருவாங்க போராட்டங்கள் தான். நிச்சயமா எங்க கூட்டணி என்டிஏ நிச்சயமா ஆட்சி அமைக்கும் சார் தமிழ்நாட்டுல. அது இவங்களே இந்த பதட்டத்தை பார்க்கும்போது தெரியுது, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சர்வேஸ்லாம் அவங்க எகேன்ஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு. ஐபி சர்வே, அவங்க இன்டெலிஜென்ஸ் சர்வே வந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இல்லைன்னா எங்க தலைவர் வந்து ஒரு கூட்டணி விட்டுருவாரா? இப்பதான் ஸ்டார்டிங் தானே அது, இன்னும் போக பாருங்க. அரசியல் எலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆட்சியில மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது? நீ மக்கள்கிட்ட கேட்குறீங்களா? நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். காரி துப்புறாங்க சார். எங்களுக்கு இலவச பஸ்ஸே வேணான்றாங்க சார். எல்லாம் ஒண்ணுமே கொடுக்காம சார். வாட்டர் டாக்ஸ், கார்பரேஷன் டாக்ஸ் சென்னையில் அது மாதிரி ஒரு வரியும் பார்த்தீங்கன்னா இபி எடுத்துக்கோங்க சார். 100 ரூபா இருந்தது 200 ரூபாய்க்கு சார். இப்போ சரி, நீங்க தேர்தலுக்கு என்ன சொன்னீங்க? மாசம் பில் சொன்னீங்கல்ல. ஆமா. ஏன் இப்போ ஊர்ல கொண்டு வரல? 4.5 வருஷம் ஆச்சுல்ல, ஏன் கொண்டு வரல சொல்லுங்க சார். எல்லாத்தையும் 99% முடிச்சுட்டு நீங்க எங்க முடிச்சீங்க? 10% முடியுது சார் நீங்க. இது வந்து படம் கவர்மெண்ட் தான். எங்க நைனா நாங்கள் தலைவர் சொல்ற மாதிரி இது வந்து சினிமா கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. சீன் ஒண்டி தான் நடக்குது, நோ ஆக்டிவிட்டிஸ். என் தலைவர் இப்போ தலைவர் ஆரம்பிக்கிறார், நடைபெற ஆரம்பிக்கிறார் 17ஆம் தேதி. நாங்களும் விட மாட்டோம். நெல்லை சிங்கம் கிளம்ப போறாரு. நாங்கள் இப்போ அவர் சாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த புயல் கிளம்ப போகுது. இல்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன ஜெல் ஆகலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க மீட்டிங் பாக்குறீங்கல்ல, என்ன ஜெல் ஆகல? நீங்க எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் பேசுறாருல, பப்ளிக் போறாருல, பிரச்சாரத்துக்கு போறாருல, மீட்டிங்லாம் பாக்குறீங்களா? யாரும் ஜெல் ஆகலையா? ஒரு மாவட்டத்தில் அந்த சீனியர் லீடர் வந்துடுறாங்க, கட்சிக்காரர் கொடியோடு நிற்கிறா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? கூட்டணி தானே, கூட்டணி பலமாகும். அதை பாருங்க, இது இனிஷியல் தானே. இதுக்கே ஷேக் ஆயிட்டாங்க, இதுக்கே திணறாரு. 8 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஆரம்பிச்சுட்டாரோ சார். அதாவது என் கூட்டணி கட்சி தலைவர் இல்லை சார், அது தமிழ்நாடு பொறுத்து என் கூட்டணி கட்சி தலைவர் தானே. அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் எல்லாரும் எங்க தொகுதி கைவிட்டுட்டீங்களே ஒரு பக்கம் சார். அதாவது அரசியல் இது, சரிங்களா? மண்ணில் செல்வாக்கு தான் மரியாதை. மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட போக ஜெயிக்க முடியாது யாருமே. தான் குடும்பம் வாழ்றவங்களும் ஜெயிக்க முடியாது. மக்கள்கிட்ட போகணும், தான் பையன் தான் குடும்பம் இவங்க அரசியல் இருக்கணும், அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்ட வரலாம், துரோகத்துக்கு ஏற்றுக்க முடியாது சார். சார் ஏடிஎம்காரன் எப்படி சார் திமுக கிட்ட போகலாம்? நீங்க எப்படி சார் ஏற்றுப்பீங்க? மக்கள் ஏடிஎம்காரனே ஏற்றுக்க மாட்டேன் சார். கூட ஏடிஎம்கா ஓடுவான் பாருங்க. இன்னும் போகலையே, போன மாதிரி தான் சார். நீங்க போய் வாழ்த்துனாலே போச்சு சார். நாளை ஏடிஎம்கே வந்து வந்தோம் சார். சின்ன வயசுலாம் திமுக கரவேசி பார்த்து பேச மாட்டோம் சார். நாங்களாம் ஒரு அதிமுக உருவானதே எங்கள் எம்ஜிஆர் நகர் தான். 72 எங்களுக்கு தொகுதி எம்எல்ஏ எம்ஜிஆர்.
ஸோ அது மாதிரி வாழ்ந்தவங்களாம். அப்படிப்பட்ட ஆளு கட்சி இந்த கட்சி. அந்த கட்சியில் இருக்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்த அம்மா நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு கேவலமாக போய் நிற்கிற, வாக்கிங்கில் போய் நிற்கிற, போய் வாழ்த்து சொல்லிட்டு வர. சார் என்ன, அதாவது இது காரணம் என்ன தெரியுமா சார்? பிஜேபி அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சிட்டாரு அவர் வேலையை. சொந்த செல்வாக்கு வளர்றதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? உனக்குன்னு ஒரு பாலிசி இல்லை. ஏடிஎம்கே பாலிசி என்ன? தீய சக்தி கருணாநிதி திமுக ஒழிக்கணும் தான் சார் பாலிசி. அதே சார் எங்க பிஜேபி பாலிசி. இன்னைக்கு தமிழ்நாட்டு தீய சக்தி திராவிட மாடல் அது ஒழிக்கணும் எங்க பாலிசி. அதுக்காக என்ன வேணா நாங்கள் சேருவோம், எங்க வேணா சேருவோம். தமிழ்நாடு தீய சக்தி திராவிட மாடல் அது ஒழிச்சாதான் தமிழ்நாடு விருத்தி அடையும். அதுக்கான வேலை தலைவர் எங்க தளபதி அமித்ஷா பண்ணிட்டு போயிட்டாரு. நல்லா போயிட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து களமிறங்குவாங்க பாருங்க, ஒரு தலைவராக என் கட்சியில இருந்து. அப்ப தெரியும். அதனால நிச்சயமா 26 என்டிஏ ஓடுது. ஓகே சார், என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி, தொடர்ந்து பேசுவோம்.